ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமியர்களே வணக்கம். இன்றைய தேதி 16/1/2019 கிழமை புதன்கிழமை. திதி தசமி திதி. தசமி திதி இரவு 12 மணி வரை இருக்கிறது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பகல் 2 மணி 12 நிமிடம் வரை உள்ளது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் சித்தி யோகம். பரணிக்கு அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் அமிர்த யோகம். இன்று கிருத்திகை விரதம் இருக்கிறது. மாட்டுப் பொங்கல். இன்றைய நாள் திருவள்ளுவர் தினம். உழவர் திருநாளாம் திருவள்ளுவர் தினம். இன்று மாட்டுப் பொங்கல். கோ பூஜை செய்வது நன்று. மாட்டுக்கு பூஜை செய்யக்கூடிய நேரம் 9 to 10. காளை மாடுகளுக்கும் பூஜை உண்டு, பசுக்களுக்கும் பூஜை உண்டு. விவசாய நிலத்தில் எல்லா இடத்திலும் சிறப்பு பூஜைகள் உண்டு. நல்ல தினமே. 3 நாள் கருநாள் இருக்குது. அதெல்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது மட்டும் தவிர்க்கிறது நன்று. வழக்கமான செயலில் தடையேதும் இல்லை. விழாக்கள் பூஜைகள் செய்வதற்கு தடையேதும் கிடையாது. புதன்கிழமை 7 to 9 யமகண்டம், 10 to 12 குளிகை, 12 to 1 ராகு காலம். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். பண வரவு சுமார். செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய் தந்திரிற்காக அதிக நேரம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பூமி லாபங்கள் உண்டு. திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய தினமே. நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, தன்னை விட எதிரிக்கு பலம் அதிகம் என்பதை உணர்வீர்கள். பிரயாணத்தினால் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமுடன் இருப்பது நன்று. வேலை செய்யும் இடத்திலும் எச்சரிக்கை தேவை. உற்றாகும் இடத்தில் பழகும் பொழுதும் சற்று கவனம் தேவை. பண விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. மிதமான நாளை. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, திடீர் ஆதாயங்கள் உண்டு. பணவரவு கிடைக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. உணவு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. வேலை செய்யும் இடத்திலும் கவனம் தேவை. குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். பணவரவு நன்றாக உள்ளது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. திடீர் பணவரவு கிடைக்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கை தேவை. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. யாரையும் நம்பாமல் இருப்பது நன்று. சாட்சி கையெழுத்து தவிர்ப்பது நன்று. வாகனத்தை இயக்கும் பொழுது மிக கவனம் தேவை. உற்றாவரிடத்தில் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமனால கவனம் தேவை. எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து போவது நன்று. உற்றாவரிடத்தில் பழகும் பொழுதும் மிக மிக கவனமுடன் இருப்பது நன்று. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. தாய் தந்திரியினுடைய ஆரோக்கியம் சுமார். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். குழந்தைகளினால் நன்மை உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, ராசி அதிபன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அசட்டு தைரியங்கள் உண்டு. எதையும் சாதிக்கணும்னு தோணும். சாதித்தும் காட்டுவீர்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும்.
கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். வாகனத்தை பழுது பார்த்து சீர் செய்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. நடைப்பயிற்சி மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீர்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். தாய் தந்தையருக்கு அனுசரணையாக இருப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமுடன் இருப்பது நன்று. மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். உணவு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். உணவு விஷயத்தில் அதிக அக்கறை தேவை. மிதமான நாளை. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ராசி அதிபன் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். வீண் விரயங்கள் ஏற்பட செய்யலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. உணவு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. உற்றாவர்களுடன் அதிக நேரம் செலவு செய்வீர்கள். மிதமான நாளை. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, 10ஆம் இடத்தில் குரு பகவான். பதவி கெடுக்கும் என்று சொல்வார்கள். வேலை பளு காரணமாக சிரமங்களும் சுகமும் ஏற்படும். வேலைகளில் அதிக ஆர்வம் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. சுப விரயங்கள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. தாய் தந்தைய ஆரோக்கியம் சுமார். பல விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். வாகனத்தை இயக்கும் பொழுதும் எச்சரிக்கை தேவை. வேலை செய்யும் இடத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. பிறருக்காக அதிக நேரம் செலவு செய்வீர்கள். குழந்தைகளினால் நன்மை உண்டு. சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். மிதமான நாளை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.